السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், சோதனைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று கடனிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களையும் திக்ருகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவை துஆக்களை ஓதிவிட்டு நான் துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக ஓதுவோம். நபிமார்கள் கூட பல வருடங்கள் ஓதி அல்லாஹ்விடம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். 25 வருடம், 30 வருடம், 50 வருடம் என்று பல நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துஆக்களை கேட்டு அதற்கான பதிலை காத்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று சிலருக்கு கேட்டவுடனே கிடைக்கின்றது. இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனினுடைய துஆ எவ்வாறு அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள். ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனினுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அதே போன்று இன்னும் கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவினுடைய பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலாஇ வதரகிஷ் ஷகாஇ வசூஇல் கலாஇ வஷமாதத்தில் அஅதா. اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشكاء وسوء الكلاء وسماتة الأعداء என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான்.